ஆண்டவரே, நாள்தோறும் உம்மை போற்றுவேன், உமது பெயரை என்றும் எப்பொழுதும் புகழ்வேன். ஏனெனில் ஆண்டவரே, நீர் எல்லோருக்கும் இனியவர், நீர் உண்டாக்கிய அனைத்தின் மீதும் இரக்கம் காட்டுபவர். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவு உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் நமக்கெல்லாம் மகிழ்ச்சியை தருகிற மங்களகரமான திருநாள். ஆரோக்கியராஜ் ஜெபஸ்டா என்ற இரு உள்ளங்கள் ஒரே குடும்பமாக ஒன்றிணைகின்ற நாள், ஒரே உள்ளமாக புதிய குடும்பத்தை தொடங்குகிற நல்ல நாள். இந்த நல்ல நாளிலே நம்முடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் அனைவரின் சார்பாகவும் அன்போடு மகிழ்ச்சியோடு உரித்தாக்கி கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன் என்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திருத்தூதர்களை பார்த்து சொன்னார். அன்பு மணமக்களே, இன்றைய நாளில் ஆண்டவர் தாமே உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார். புதிய குடும்பத்தை தொடங்குவதற்காக இந்த அருட்சாதனத்தின் வழியாக ஆசீர்வதிக்கின்றார். உங்களுக்கும் உங்கள் வாழ்வுக்கும் தேவையான எல்லா நன்மைகளையும் ஆசியையும் அபரிதமாக பொழிகின்றார். எனவே இந்த நாளுக்காக ஆண்டவருக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள். அதே வேளையில் நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த வாக்குறுதிகளில் எந்நாளும் நிலைத்து நிற்கவும், ஒருவரை ஒருவர் ஏற்று மதித்து அன்பு செய்யவும், உங்களுடைய குடும்பத்தை அன்பின் சமூகமாக கட்டி எழுப்பிடவும், திரு குடும்பத்தைப் போல எல்லா குடும்பங்களுக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு சான்று பகிர்கிற குடும்பமாக உங்களை அமைக்க, உங்கள் குடும்பத்தை அமைத்திட அன்போடு அழைக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இந்த நாளில் இந்த புனிதமான நிகழ்வில் பங்கேற்கக்கூடிய நாம் அனைவரும் இந்த மணமக்களுக்காக அவருடைய வாழ்வு சிறக்க இதோ இந்த நாளிலே அவர்களோடு சேர்ந்து ஜெபிப்போம். குறிப்பாக நாம் இருப்பது அன்னையினுடைய ஆலயம். அன்னை மரியாள் வல்லமைமிக்க பரிந்துரையாளர். அவர் வழியாக இந்த அருமையான இந்த பிள்ளைகளை ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுப்போம். இறைவனுடைய நிறைவான ஆசியை வேண்டி ஜெபிப்போம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்கள், குற்றங்குறைகள், பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு மனவருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கனியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவர் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவர்
மன்றாடுவோமாக. இறைவா, உலகை படைத்தது முதல் நீர் ஆசி வழங்கி மனித இனம் பலுகி பெருகச் செய்கின்றீர். எங்கள் மன்றாட்டுக்களுக்கு கனிவுடன் செவிசாய்த்து உமது அடியார்கள் ஆரோக்கியராஜ் ஜெபஸ்டாய் அவர்கள் மீது உமது ஆசியை நிறைவாக பொழிந்தருளும். இவ்வாறு இவர்கள் திருமண உறவால் இணைக்கப்பெற்று ஒருவர் மற்றவரை அன்பு செய்து ஒத்த கருத்துடையோராக வாழ்ந்து புனிதத்தை தங்களுக்குள் பகிர்ந்து கொள்ள செய்தருள். உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1. இறைவார்த்தைகள் 26 முதல் 28 வரை. கடவுள் மானிடரை நம் உருவிலும் நம் சாயலிலும் உண்டாக்குவோம். அவர்கள் கடல் மீன்களையும் வானத்து பறவைகளையும் கால்நடைகளையும் மண்ணுலகு முழுவதையும் நிலத்தில் ஊர்வன யாவற்றையும் ஆளட்டும் என்றார். கடவுள் தம் உருவில் மானிடரை படைத்தார். கடவுளின் உருவிலேயே அவர்களை படைத்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். கடவுள் அவர்களுக்கு ஆசி வழங்கி பலுகி பெருகி மண்ணுலகை நிரப்புங்கள், அதை உங்கள் ஆற்றலுக்கு உட்படுத்துங்கள். கடல் மீன்கள் வானத்து பறவைகள் நிலத்தில் ஊர்ந்து உயிர் வாழ்வன அனைத்தையும் ஆளுங்கள் என்றார். கடவுள் தாம் உருவாக்கிய அனைத்தையும் நோக்கினார். அவை மிகவும் நன்றாயிருந்தன. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நன்றி. வருவாயோ என் தலைவா.
நீங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டிருங்கள். பிறருடைய இரக்கமும் சகோதர அன்பும் பரிவுள்ளமும் மனத்தாழ்மையும் கொண்டிருங்கள். திருத்தூதர் பேதுரு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3 இறை வார்த்தைகள் 1-9 முடிய. திருமணமான பெண்களே, உங்கள் கணவருக்கு பணிந்திருங்கள். இதனால் அவர்களுள் சிலர் கடவுளுடைய வார்த்தையை ஏற்காதிருந்தாலும் மரியாதையுடைய உங்கள் தூய நடத்தையை கண்டு கரவப்பட்டு நல்வழிப்படுத்தப்படுவார். அப்போது வார்த்தையே தேவைப்படாது. முடியை அழகுபடுத்துதல், பொன் நகைகளை அணிதல், ஆடைகளை அணிதல் போன்ற வெளிப்படையான அலங்காரம் அல்ல, மாறாக மனித உள்ளத்தில் மறைந்திருக்கும் பண்புகளாகிய பணிவும் அமைதியுமே உங்களுக்கு அழியாத அலங்காரமாக இருக்கட்டும். கடவுள் பார்வையில் அதுவே விலை உயர்ந்தது. முற்காலத்தில் கடவுள் மேல் கொண்டிருந்த தூய பெண்களும் இவ்வாறு தான் தங்களை அணி செய்து கொண்டார்கள். தங்கள் கணவருக்கு பணிந்திருந்தார்கள். அவ்வாறே சாரா ஆபிரகாமை தலைவர் என்று அழைத்து அவருக்கு கீழ்ப்படிந்திருந்தார். நீங்களும் நன்மை செய்து எவ்வகை அச்சுறுத்தலுக்கும் அஞ்சாதிருப்பீர்கள் என்றால் சாராவின் புதல்வராயிருப்பீர்கள். அவ்வாறே திருமணமான ஆண்களே, உங்கள் மனைவியர் வலுக்குறைந்தவர்கள் என்பதை நீங்கள் உணர்ந்து அவர்களோடு இணைந்து வாழுங்கள். வாழ்வு தரும் அருளுக்கு உடன் உரிமையாளராக இருப்பதால் அவர்களுக்கு மதிப்பு கொடுங்கள். அப்போதுதான் நீங்கள் தடையின்றி இறைவேண்டல் செய்ய முடியும். இறுதியாக நீங்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டிருங்கள். பிறரிடம் இரக்கமும் சகோதரத்துவம் அன்பும் பரிவுள்ளமும் மனத்தாழ்மையும் கொண்டிருங்கள். தீமைக்கு பதில் தீமை செய்யாதிருங்கள். பழி சொல்லுக்கு பதில் பழி சொல் கூறாதிருங்கள். மாறாக ஆசி கூறுங்கள். ஏனென்றால் கடவுள் வாக்களித்த ஆசியை உரிமையாக்கி கொள்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நன்றி. பாடவே என் உள்ளம் ஏங்குதே. என் மன்னவா உனை பாடவே என் உள்ளம் ஏங்குதே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. 5வது அதிகாரம் இறை வார்த்தைகள் 13 முதல் 16 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது, நீங்கள் மண்ணுலகிற்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பு உவர்பற்று போனால் எதை கொண்டு உவர்ப்புள்ளதாக்க முடியும்? அது வெளியில் கொட்டப்பட்டு மனிதரால் மிதிபடும், வேறு ஒன்றுக்கும் உதவாது. நீங்கள் உலகிற்கு ஒளியாயிருக்கிறீர்கள். மலை மேல் இருக்கும் நகர் மறைவாய் இருக்க முடியாது. எவரும் விளக்கை ஏற்றி மரக்காலுக்குள் வைப்பதில்லை, மாறாக விளக்கு தண்டின் மீதே வைப்பர். அப்பொழுதுதான் அது வீட்டில் உள்ள அனைவருக்கும் ஒளி தரும். இவ்வாறே உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க. அப்பொழுது அவர்கள் உங்கள் நற்செயல் கண்டு உங்கள் விண்ணக தந்தையை போற்றி புகழ்வார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் நல்லவர்களே, ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளை, ஆண்டவருடைய அன்பு குழந்தைகள் ஆரோக்கியராஜ், செபஸ்டா இருவரும் ஆண்டவருடைய பேரருளால் திருமணம் செய்து கொள்வதற்காக இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். தந்தையர்கள் நாங்கள் உறவோடு அவர்களை வாழ்த்த வருகை தந்திருக்கிறோம். சொந்தங்கள் அனைவரும்
இவருடைய திருமண வாழ்வை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எங்களோடு இணைந்து ஜெபிக்க வந்திருக்கிறீர்கள். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, இந்த திருமண வாழ்விலே கடவுள் உங்களுக்கு 2 பரிசு தருவதற்கு முயற்சி செய்கிறார். ரெண்டுமே இந்த வாரம் விண்ணேற்பு பெருவிழாவை முன்னிட்டு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாசகங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று மகிழ்ச்சி, இன்னொன்று அமைதி. 2 பரிசு. அவங்ககிட்ட சொல்லுங்கள் என்ன பரிசுலாம்னு. சும்மா சொல்லு தம்பி. ஏமா அவன் கொடுக்குற 2 பரிசு ஓகேன்னு தெரியுதா? கடவுள் கொடுக்குறது அந்த பரிசை நீயும் கொடுக்கணும். மகிழ்ச்சி கொடுக்கணும், அமைதி கொடுக்கணும். சொல்லு. சரி, ரைட். அவங்க 2 பேருக்கு அக்ரிமெண்ட் ஓகே. ஏன்னா தாலி கட்டும் போது சாமியும் கேட்பார், சம்மதிக்கிறீர்களா அப்படின்னு. ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளை, இந்த மகிழ்ச்சி அமைதி என்பது எல்லோருக்கும் கடவுள் தருவதற்கு ஆசைப்படுகிறார். மகிழ்ச்சியை எதெல்லாம் தரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நல்ல சாப்பாடு நல்ல மகிழ்ச்சியை தரும். வயிறு பசி கொலை வெறியோடு வாரோம், அப்பா எதையாவது இருக்குமா அப்படின்ட்டு பார்க்குறோம். கமகமன்னு அப்போ தான் ஒரு ஆள் பிரியாணி வாங்கிட்டு வந்தாருன்னு வச்சுக்குவோம். நான் கொலை பசியில் இருக்கேன், சும்மா இரு. பிரியாணியை சாப்பிட்ட உடனே நல்ல ஒரு தூக்கம் வரும். ஏன்னா மகிழ்ச்சி உடம்பு முழுவதும் ஒரு இன்பத்தை, ஒரு மகிழ்ச்சியை, ஒரு சுகத்தை அனுபவிக்கிறது. அதுபோல் உங்கள் குழந்தை ஹாஸ்டல்லேருந்து வருது. அந்த குழந்தைய பார்த்து எல்லாம் தங்கம் நல்லா இருக்கியா, நல்லா படிச்சியா, பரீட்சைலாம் எப்படி எழுதுனேன், இன்றைக்கி 12th ரிசல்ட் வேறலாம் யாரெல்லாம் உட்காந்துக்கான்னு தெரியல. அதை பார்த்த உடனே ஒரு பெருமகிழ்ச்சி, நம் குழந்தை வந்து விட்டது, என்னோடு வந்து விட்டது, ஒன்றா உட்காரணும், கதையை பேசணும். அந்த உறவு மகிழ்ச்சியை தருகிறது, இன்பத்தை தருகிறது. எனவே இந்த மகிழ்ச்சி என்பது நமக்கு எல்லாம் தருவதாக இருக்கிறது. பிரியாணி சாப்பிட்டாச்சா, வயிறு நிறைஞ்சுதா, அதுக்கு பிறகு வாழ்க்கையிலே நம்ம உங்களுக்கு எந்த குறையும் இல்லைன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்னா மத்தியானம் சாப்பிட்டாச்சு, ராத்திரிக்கு திரும்ப வயிறு என்ன செய்யும்? குறையும். ஏதாவது போட்டால் தான் நிறையும், குறையும் நிறையும். இதுதான் மகிழ்ச்சியை பொறுத்த அளவிலே நம்முடைய விளையாட்டு. ஒரு செல்ஃபோன் வாங்கினா மகிழ்ச்சி நிறைஞ்சிரும், அப்புறம் அந்த செல்ஃபோன் பழைய மாடல் ஆயிரும். புது செல்ஃபோன் வாங்கினா தான் திரும்ப நிறையும். ஒரு நல்ல ட்ரெஸ் எடுத்தாச்சு, அடுத்து இன்னும் திருவிழா வரும்போது, வருஷப்பிறப்பு வரும்போது இன்னொரு ட்ரெஸ் எடுத்தால் தான் நிறையும். அதனால் நிறையும் குறையும் என்கின்ற ஒரு விளையாட்டில் நாம் இருக்கிறோம். ஆனால் இயேசு சொல்லுகிறார், நான் உங்களுக்கு மகிழ்ச்சியை தருகிறேன், என் மகிழ்ச்சி உங்களுள் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவடையவும். கரெக்ட். என் மகிழ்ச்சி உங்களுள் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவடையவும் நான் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தருகிறேன் என்று சொல்கிறார். அப்போ குறையும் நிறையும் என்கின்ற ஒரு மகிழ்ச்சியை நாம் பெற்றிருக்கிறோம். ஆனால் குறைவே இல்லாத எப்போதும் நிறைவாக இருக்கின்ற ஒரு மகிழ்ச்சி என்பது எங்கு இருக்கிறது என்றால் இறைவனுக்குள் இணைவதில் இருக்கிறது. யாருக்குள் இணைவதில்? இறைவனுக்குள் இணைவதில் இருக்கிறது. உள்ளே இணைய வேண்டும். அந்த இணைப்பை உணர்வதற்குத்தான் ஒரு கணவன் மனைவி உறவை ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறார். ஒரு மனிதன் என்கிறவன் ஒரு பெண் இல்லாமல் நிறைவு இல்லை, குறைவுபட்டவன். அதுபோல் ஒரு பெண் என்கிறவர் ஒரு மனிதன் இல்லாமல் நிறைவுபட்டவர் அல்ல, குறைவுபடுகிறவர். அப்போ நீங்கள் இருவரும், ஆரோக்கியராஜ், செபஸ்டா, இருவரும் ஒருவருக்கொருவர் நிறைவு செய்ய வேண்டும். ஒருவரை ஒருவர் நிறைவு செய்ய வேண்டும். நிறைவு செய்ய வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? இணைய வேண்டும். நல்ல பாட்டு உண்டு, கண்ணதாசன் ரொம்ப அழகாகவே அதை சொல்லியிருக்கிறார். நான் பேச நினைப்பதெல்லாம் நான் பேசக்கூடாது, நான் சும்மா இருந்தாலே நீ பேசணும். நான் என்ன நினைக்கிறேங்கிறத நீ சொல்லணும், நீ என்ன நினைப்ப அப்படிங்கிறத நான் சொல்லணும். ஒருவருக்கொருவர் உள்ளிருப்பதை, உள்ளே நினைப்பதை வெளியே இன்னொருவர் சொல்ல முடியும் என்றால் அங்கே நிறைவு நடைபெறுகிறது. எவ்வளோ பெரிய விஷயம்! எனவே தான் கடவுள் மனிதனை படைத்தார். மனிதனை படைத்து விட்டு பார்த்தார், முழுமையா இல்லையே, நிறைவாக இல்லையே. எனவே நிறைவு என்பது கடவுள் தருகின்ற பரிசு என்றால் கரெக்ட், இதுதான் நிறைவு. கொடுத்தா மத்தியா தண்ணிப்போம், ஏமா உனக்கு தாகமாக இருக்க மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு 100 மார்க் கை தட்டிடுங்க. நம்ம பிள்ளைய நிறைவாக இருக்கிறார்கள். வெரி குட், காட் பிளஸ் யூ. ரெண்டாவது முக்கியமாக ஒன்றை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். என்னவென்றால் இந்த நிறைவு எதில் வருகிறது என்றால் நம்முடைய குறைபாட்டில் வருகிறது. என்னடா அது நிறைவு எப்படிடா குறைபாட்டில் வரும்னா இன்பர்ஃபெக்ஷன் என்று சொல்லுகிறார்கள்.
எப்படி இன்பர்ஃபெக்ஷன்? ஒன்று முழுமையாக இருக்காது, குறையோடு இருக்கும். இது குறையோடு இருந்தால்தான் இன்னொரு குறை வந்து ரெண்டும் சேர்கிற பொழுது நிறைவடையும். ஏற்கனவே இது நிறைவாக இருக்குன்னா இன்னொன்று கொண்டாந்து அது எப்படி போக முடியும்? பாயாசம் செய்யணும் மத்தியானம், அரிசி இருக்கு, அரிசி இனிப்பா இருக்குமா? இல்லை. பாயாசம் இனிக்கணும்னா என்ன போடணும்? சர்க்கரை போடணும், அப்படிதானா? மண்டவெல்லம் போட்டால் தான் பாயாசம் இனிக்கும். இப்போ ஆண்டவராகிய கடவுள் நம்ம மேலே அன்பு கொண்டு, நம்ம பிள்ளைங்க பாயாசம் சாப்பிடணும்லாம் ஆசையாக இருக்குது, இனிமேல் உனக்கு விளைய வச்ச அரிசி எல்லாமே இனிப்பாக தான் வரும்னு சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோ. இப்போ அரிசி தண்ணிலே நிறைவு பெற்று விட்டது, தண்ணிலே இனிப்பு பெற்று விட்டது. இனிமேல் அதுக்கு மண்டவெல்லம் தேவையா? மண்டவெல்லம் தேவையா தேவையில்லையா? தேவையில்லை. ஆனால் இந்த அரிசியை கொண்டு 3 நேரமும் சோறு பொங்கி சாப்பிட முடியுமா? நம்ம முடியாது. எப்போவாவது சாப்பிடலாம் பாயாசம். 3 நேரமும் இனிப்பாக சாப்பிட்டா சக்கரை நோய் வருமா வராதா? அப்போ படைச்சவன் எவ்வளோ விவரமான ஆளாக இருந்தா அரிசியை தனியாக படைச்சி சக்கரை வெல்லத்தை தனியாக படைச்சிருக்கிறான். இந்த ரெண்டும் சேர்ந்தா பாயாசம், வேண்டாம்னா நீ தனியாக சாப்பிட்டுக்கலாம். எவ்வளவு நிறைவு! எனவே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், ஆண்டவராகிய கடவுள் நம்மை ஏன் குறை உணர்வோடு படைத்திருக்கிறார் என்றால், எனக்கு இன்னொருவர் தேவை. இப்போ நாக்கு இருக்கா, நாக்கில் சாப்பாடு வச்ச உடனே டேஸ்ட்டை சொல்லும். ஆனால் மூக்கு டேஸ்ட்டை சொல்லுமா? மூக்கு மணத்தை தான் சொல்லும். இப்போ நாக்கே மணத்தையும் கண்டுபிடிச்சிடுதுன்னு வச்சுக்கோமே, மூக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்க. எப்போ பார்த்தாலும் நாக்கு மணத்தை சொல்லுமா டேஸ்ட்டை சொல்லுமா? 2 வேலையாயிரும். எனவே உங்களுக்கு பாதி வேலை இருக்கும், அவங்களுக்கு பாதி வேலை இருக்கும். தங்கம், பையன் முழுசாக நம்ம எதிர்பார்த்த மாதிரிலாம் இருக்கணும் அப்படின்னு நீ சொல்லக்கூடாது. தம்பி, அது மாதிரி அவள்கிட்ட நான் எப்படிலாம் எதிர்பார்த்தேன் தெரியுமா, அப்படிலாம் நீ இருக்கணும்னு சொல்லக்கூடாது. அப்படி சொன்னா ஏற்கனவே ஒரு ஆள் பெர்ஃபெக்டாக இருந்தால் இன்னொருத்தர் எதுக்கு வேணும்? ஒரு விஷயம் குறையாக இருந்தால் தான் அதில் இன்னொரு விஷயம் நிறைவுக்கு தேவைப்படும். ஆகவே உன்னிடம் இல்லாதது அவளிடம் இருக்கும், அவளிடம் இல்லாதது உன்னிடம் இருக்கும். எனவே இருவரும் முழுமை அடைவீர்கள். அப்போ நம்மகிட்ட ஒன்று இல்லை அப்படின்னா அது அவங்ககிட்ட இருக்கும், அவங்ககிட்ட ஒன்று இல்லை அப்படின்னா அது யார்கிட்ட இருக்கணும்? உங்ககிட்ட இருக்கணும். இப்போ மாப்பிள்ளைகிட்ட ஒன்று இல்லை அப்படின்னா அந்த குணம் யார்கிட்ட இருக்கணும்? ஓன்ட்ட இருக்கணும். இப்போ பொண்ணுகிட்ட ஒரு குணம் இல்லை அப்படின்னா அந்த குணம் யார்கிட்ட இருக்கணும்? தம்பி, ஓன்ட்ட இருக்கணும். பாயிண்ட் புரிஞ்சிச்சா? 2 வார்த்தை, இன்கம்ப்ளீட், இன்பர்ஃபெக்ஷன். இன்றைக்கி நைனா தான் அருமையாக எடுத்து கொடுத்தார். இந்த நல்ல நேரத்தில் இந்த 2 செய்திகள் அவருடைய சார்பாக, அவருடைய பிள்ளை நான் இந்த இடத்துல நின்று மணமக்களுக்கு இந்த செய்தியை சொல்லியிருக்கிறேன். 2 கல்யாணம் முடிச்ச ஆட்களும் பார்த்துக்கணும். ஒன்று, நிறைவு என்பது இன்னொருவரிடம் இருந்து தான் நமக்கு வரும். இன்னொன்று, முழுமை என்பதும் இன்னொருவரிடம் இருந்து தான் நமக்கு வரும். எனவே இணைந்து வாழ்வதே இன்பம். தந்தை, மகன், தூய ஆவியானவர் 3 பேரும் இணைந்திருப்பது போல நீங்களும் இணைந்திருந்தால் உங்கள் குடும்பம் என்கின்ற திராட்சை கொடியிலே ஆண்டவராகிய கடவுள் கனிகளை தருவார். அந்த கனிகளை பெற்று நீங்கள் நீடுடி வாழ தந்தையர்கள் நாங்கள் மகிழ்ச்சியான முறையிலே வாழ்த்துகிறோம். God bless you all. அன்புமிக்க ஆரோக்கியராஜ் ஜெபஸ்டா திருச்சபையின் திருப்பணியாளர் முன்பாகவும் இத்திருக்கூட்டத்தின் முன்னிலையிலும் உங்கள் அன்பை நம் ஆண்டவர் முத்திரையிட்டு காத்திருளுமாறு இங்கு வந்திருக்கின்றீர்கள். உங்கள் அன்பை கிறிஸ்து நிறைவாக ஆசீர்வதித்திருக்கிறார். ஏற்கனவே அவர் உங்களை திருமுழுக்கினால் அர்ச்சித்துள்ளார். இப்போது மற்றொரு அருட்சாதனத்தின் வழியாக உங்களுக்கு அருள்போல மீந்து நீங்கள் ஒருவருக்கொருவர் என்று பிரமாணிக்கமாக இருக்கவும் திருமணத்தின் ஏனைய கடமைகளை ஏற்று நிறைவேற்றவும் உங்களுக்கு ஆற்றல் அளிக்கின்றார்.
எனவே உங்கள் கருத்தை அறிந்து கொள்ள திருச்சபையின் முன்னிலையில் உங்களை வினவுகிறேன். ஆரோக்கியராஜ் ஜபஸ்டா, நீங்கள் இருவரும் முழு சுதந்திரத்துடன் திருமணம் செய்து கொள்ள எவ்வித வற்புறுத்தலுமின்றி இங்கு வந்திருக்கின்றீர்களா? ஆம். ஆம். நீங்கள் மன வாழ்க்கை நெறியை பின்பற்றி வாழ்நாளெல்லாம் ஒருவரை ஒருவர் நேசிக்கவும் மதிக்கவும் தயாராக இருக்கின்றீர்களா? ஆம். ஆம். இறைவன் உங்களுக்கு அருளும் மக்களை நீங்கள் அன்புடன் ஏற்று கிறிஸ்துவின் போதனைக்கும் திருச்சபையின் சட்டத்திற்கும் ஏற்றபடி வளர்ப்பீர்களா? ஆம். ஆம். நீங்கள் திருமண ஒப்பந்தம் செய்து கொள்ள விரும்புவதால் உங்கள் வலது கைகளை சேர்த்து பிடியுங்கள். இறைவன் திருமுன் திருச்சபையின் முன்னிலையில் உங்கள் சம்மதத்தை தெரிவியுங்கள். ஆரோக்கியராஜ் எனும் நான், ஜபஸ்டா எனும் உங்களை என் மனைவியாக ஏற்றுக்கொள்கிறேன். இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உங்களுக்கு பிரமாணிக்கமாயிருந்து என் வாழ்நாள் எல்லாம் உங்களை நேசிக்கவும் மதிக்கவும் வாக்களிக்கிறேன். ஜபஸ்டா என்னும் நான், ஆரோக்கியராஜ் என்னும் உங்களை என் கணவராக ஏற்றுக்கொள்கிறேன். இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உங்களுக்கு பிரமாணிக்கமாயிருந்து என் வாழ்நாளெல்லாம் உங்களை நேசிக்கவும் மதிக்கவும் வாக்களிக்கிறேன். திருச்சபையின் முன்னிலையில் நீங்கள் தெரிவித்த இந்த சம்மதத்தை ஆண்டவர் கனிவுடன் உறுதிப்படுத்தி தம் ஆசியை உங்கள் மீது நிறைவாய் பொழிந்தருள்வாராக. இறைவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும். ஆண்டவரே, உம் அடியார் இவர்களையும் இவர்களது அன்பையும் ஆசீர்வதித்து புனிதப்படுத்தியருளும். இந்த திருமாங்கல்யம் இவர்களுக்கு பிரமாணிக்கத்தின் அடையாளமாக அமைந்து ஒருவர் மீது ஒருவர் கொண்ட ஆழ்ந்த அன்பையும் நினைவூட்ட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். சரி, ஒரு நிமிஷம். ஜபஸ்டா என் அன்புக்கும் பிரமாணிக்கத்திற்கும் அடையாளமாக இந்த திருமாங்கல்யத்தை தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே அணிந்துகொள். என் அன்புக்கும் பிரமாணிக்கத்திற்கும் அடையாளமாக இந்த திருமாங்கல்யத்தை தந்தை தூய ஆவியாரின் பெயராலே அணிந்து கொள்கிறேன்.
வேணுமா? காணிக்கப்படும். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் அல்ல, தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் தமது கையில் இன்று பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் வேண்டலுக்கு இறங்கி திருமணம் என்னும் புனித உடன்படிக்கையால் இணைக்கப் பெற்ற உமது அடியார்கள் ஆரோக்கியராஜ் ஜெபஸ்டா இவர்களுக்காக நாங்கள் ஒப்புக்கொடுக்கிற காணிக்கைகளை கனிவுடன் கண்ணோக்கியருளும். இவ்வாறு இவர் அடையாளத்தால் இவர்கள் உம்மீதும் ஒருவர் மற்றவர் மீதும் கொள்ளும் அன்பில உறுதி பெற செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்தினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது பரிவிரக்கத்தினால் நீர் மனிதரை படைத்து ஆண் பெண் உறவிலே உமது மெய்யன்பின் சாயல் விளங்கும் அளவுக்கு அவர்களை மேன்மைப்படுத்த திருவுளமானே. எவ்வாறு நில்மது அன்பினால் படைக்கப்பட்டவர்கள் உமது நிலையான அன்பிலே பங்கு கொள்ளுமாறு இவர்களை அன்பு நெறிக்க இடையராது அழைத்து கொண்டிருக்கின்றீ. மேலும் திருமணம் என்னும் புனித அருளடையாளம் உமது பேரன்பின் அடையாளமாக இருந்து எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மனிதரின் அன்புறவை புனிதப்படுத்துகின்றது.
அவர் வழியாகவே வானகத்தூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்தியவின் கிணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிணத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திரும்ப நின்று ஒளியம் பொரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டு, எனவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க மெய்த்தாண்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகம் முழுவதும் பரவி இருக்கும் அது அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை லியோ, அனைத்து ஆயர்கள், பொது நிலையினர் ஆகிய அனைவரையும் தெய்வீக அருளினால் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்து போன ஆன்மாக்கள் அனைவரையும் நீர் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்தருளும். கடவுளின் கன்னித்தாயான பரிசுத்த அன்னை மரியா, அவருடைய அன்பு கணவர் புனித சூசையப்பர், புனித திருத்தூதர்கள், இந்த உலகில் நமக்கு உகந்தவராயிருந்த புனிதர்கள் அனைவரோடும் சேர்ந்து தோழமை உறவில் உம்மை புகழ்ந்தேத்தும் அறமருள்ள உம்மை மன்றாடுகிறோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சி என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இறைவன் மணமக்கள் மீது தம் ஆசியை பொழியுமாறு தாழ்மையுடன் மன்றாடுவோமாக. அவர் திருமண அருள் அடையாளத்தால் இவர்களை வளமுறச் செய்து கனிவுடன் துணை புரிவாராக. தூயவரான தந்தையே, உலகனைத்தையும் உருவாக்கியவரே, உமது உருவில் ஆணையும் பெண்ணையும் உருவாக்கி அவர்களின் குடும்ப வாழ்க்கை மீது உமது ஆசியை பொழிய திருவுளமானீர். இன்று திருமண அருள் அடையாளத்தால் இணைக்கப்பெற்ற அடியார்களுக்காக நாங்கள் உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, இம்மணமகள் செபஸ்டா மீதும் இவருடைய வாழ்க்கை துணைவர் ஆரோக்கியராஜ் மீதும் உமது ஆசியை நிறைவாய் பொழிவீராக. உமது தூய ஆவியாரின் ஆற்றல் மேலிருந்து இறங்கி இவர்களின் இதயங்களை பற்றி எறியச் செய்வதாக. அதனால் இவர்கள் ஒருவர் மற்றவருக்கு அளிக்கும் திருமண உரிமைகளில் மகிழ்ச்சி கொள்வதோடு தங்கள் குடும்பத்தை மக்களால் அணி செய்து திரு அவை வளம் பெறச் செய்வாராக. ஆண்டவரே, இவர்கள் இன்பத்தில் உம்மை புகழ்ந்து துன்பத்தில் உம்மை தேடி வருவார்களாக. தம் உழைப்பில் நீர் இவர்களுக்கு துணையாய் இருக்கிறீர் என்பதை உணர்ந்து மகிழ்வார்களாக. இவர்களுடைய தேவைகளில் ஆறுதல் அளிக்கின்றீர் என்பதை உணர்வார்களாக. திருக்கூட்டத்தில் உம்மை மன்றாடுவார்களாக. உலகில் உமக்கு சாட்சிகளாக விளங்குவார்களாக. மேலும் வளமைமிக்க முதுமை எய்திய பின் இவர்கள் இங்கு சூழ்ந்து நிற்கும் நண்பர்களுடன் விண்ணரசுக்கு வந்து சேர்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மடிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் மது திரு அவையை நம்பிக்கை கண்ணோக்கி மது திருவிழத்துக்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. நம் ஆண்டவர் இயேசு நமக்கு வழங்கும் அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும்
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் திருவிருந்திற்கு அழைக்கப் பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவனிடத்தில் நான் தகுதியற்றவள், ஆனால் வார்த்தை மட்டும் சொல்லியலும் எனது ஆன்மா நலமடையும். ஆண்டவர் இயேசுவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளை, ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவர் இந்த நாளை அற்புதமாக நமக்கு கொடுத்திருக்கிறார். காரணம், அவருடைய திரு அவையில் புதிய ஒரு குடும்பத்தை உருவாக்கி இருக்கின்றார். அன்புக்குரிய மணமக்கள் திருவாளர் ஆரோக்கியராஜ், திருமதி ஜெபஸ்டா இவர்கள் இருவரும் ஆண்டவருடைய தெய்வீக பிரசனத்தில் இருந்து ஆண்டவருடைய அருளையும் நமது ஆசிரையும் பெற்றுக்கொண்டு இல்லற வாழ்க்கையை அவர்கள் தொடங்கி இருக்கிறார்கள். தொடங்கக்கூடிய இந்த இல்லற வாழ்க்கை நிறைவான ஆசீர்வாதமான வாழ்க்கையாக மாறுவதற்கு நாம் ஜெபிக்க இருக்கின்றோம். தொடர்ந்து இந்த குடும்பத்தை நம்முடைய ஜெபத்திலே வைத்துக் கொள்வோம். கரங்களை தட்டி இந்த குடும்பத்திற்கு நமது வாழ்த்துக்களையும் நன்றி அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இந்த திருமண திருப்பலிக்கு தலைமையேற்று மணமக்களுக்கு கடவுளுடைய ஆசீரை பெற்று தந்து கொண்டிருப்பவர் அன்பிற்கும் பாசத்துக்கும் உரிய அன்பு தந்தை அருட்தந்தை பீட்டர் அவர்கள் நம்முடைய மறைமாவட்ட மெய்ப்பு நிலைய இயக்குநராக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். மேலும் இந்த தம்பதியருக்கு திருமண வாழ்விலே அவர்களுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய இந்த தாலியை மந்திரித்து சிறப்பாக அவர்களுடைய வாழ்க்கையை தொடங்குவதற்கு உறுதுணையாக இருந்தவர்கள் அன்பிற்கும் பாசத்துக்கும் உரிய அன்பு தந்தை அண்ணன் போஸ்கோ குணசீலன் அவர்கள் நம்முடைய ஆர்சி மறை மாவட்ட பள்ளிகளுடைய கண்காணிப்பாளராக மிக சிறப்பாக பணியாற்றி வருகிறார்கள். மேலும் இந்த மணமக்களுக்காக ஜெபித்திருக்கக்கூடியவர்கள் நம்முடைய அன்பிற்கும் பாசத்துக்கும் முறை அன்பு தந்தை அருட்தந்தை ஜோசப் ராஜன் அவர்கள். அன்பு தந்தையர்களுக்கு நமது கரங்களை தட்டி வாழ்த்துக்களையும் நன்றியும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். கடவுளுடைய ஆசீர்வாதம்
இவர்கள் வழியாக நம் ஒவ்வொருவருக்கும் நிறைவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே தொடர்ந்து இந்த மணமக்கள் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை நிறைவாக பெற்றுக்கொள்ள தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்லவரான இறைவா, உமதடியார்கள் ஆரோக்கியராஜ் ஜபஸ்டா இவர்கள் பெற்றுக்கொண்ட அருள் அடையாளத்தினாற்றல் இவர்களில் வளர உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் ஒப்பு கொடுத்த இத்திருப்பலியின் பயனை நாங்கள் அனைவரும் பெற்றுக்கொள்ள செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இறை ஆசி பெற தலைவணங்கி கொண்டாடுவோம். கானாவூர் திருமணத்திலே பங்கு கொள்ள திருவிழமான ஆண்டவரேசு உங்களுக்கும் உங்கள் உற்றார் உறவினருக்கும் தம் ஆசியை நிறைவாய் பொழிந்திடுவாராக. திரு அவை மீது இறுதி வரை அன்பு செலுத்தி வருகிற ஆண்டவர் தம் அன்பை இடையறாது உங்கள் உள்ளங்களிலே பொழிந்திடுவாராக. ஆண்டவரின் உயிர்த்தெழுதலுக்கு உங்கள் நம்பிக்கையால் சான்று பகர்ந்து புனித எதிர்நோக்கிலே நீங்கள் மகிழ்ந்திருக்கச் செய்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் மீது இறங்கி உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. அன்னை மரியாளின் பரிந்துரையால் இறை அருளை நிறைவாக பெற்று சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. தந்தை மகன் தூயாவின் பேராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. மரியே வாழ்க.